குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் ஆனி மாதம் 28ஆம் தேதி 12/7/2024 வெள்ளிக்கிழமையாகின்ற 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துடலாம். கூட வேண்டிய நாளுக்கு உண்டான கோச்சார நிலை, பஞ்சாங்க நிலை மற்றும் சுப நேரங்கள் பற்றிய விவரங்களை பார்த்துடலாம். இன்றைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மாலை 4:08 வரை. இன்றைய திதி சஷ்டி திதி மதியம் 12:33 வரை. இன்றைய கரணம் தைதுளை கரணம் மதியம் 12:33 வரை. இன்றைய நித்திய நாமயோகம் பரீகம் நாமயோகம் மறுநாள் அதிகாலை 5:14 வரை. இன்றைய சுப நேரங்கள் வெள்ளிக்கிழமையாக இன்று காலை 6 மணி முதல் 9 மணி வரையும், மதியம் 1 மணி முதல் 1:30 வரையும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையும், இரவு 8 மணி முதல் 9 மணி வரையும், இரவு 10:30 மணி முதல் 11 மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷப ராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் சூரியன், கடக ராசியில் சுக்கிரன் புதன் இணைவு, கன்னி ராசியில் சந்திரன் கேது இணைவு, கும்ப ராசியில் சனி பகவான் வக்ரமாக, மீன ராசியில் ராகு. இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இன்றைய நாளானது பிறக்குது. 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை தற்போது பார்க்கலாம். முதல்ல மேசராசி. மேசராசி அன்பர்களுக்கு அளப்பரிய தைரியம், துணிவு, தன்னம்பிக்கை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. அக்கம் பக்கத்தினர் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கும். அதே போல சகோதர வழி முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வண்டி வாகனம், அதே போல உங்களுக்கு இந்த பத்திரம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா இன்றைய நாள் அதை சூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக அது சக்சஸ்ஃபுல்லாக நடந்தேறும். மனதிற்கு பிடித்தது போல பலவிதமான மாற்றங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. முயற்சியால் அனைத்தும் சாத்தியமே அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு நல்ல நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசி என்பவர்களுக்கு பேச்சில் உங்களுடைய தனி திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. தன வரவு உண்டாகும். அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏதாவது பண ரீதியான அமைப்புகளில் சில முயற்சிகள் எடுக்கணும், மானியம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும். உங்களுடைய குல பெருமைகளை பற்றி அதிகமாக பேசக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. தாய் வழி உறவுகள் மூலமாக தேவையான பொருளாதார உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். சகோதர வழி ஆதரவு பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த இடத்துல எந்த சூழல்ல என்ன மாதிரியான உதவிகள் தேவையோ அந்த உதவிகள் கட்டாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மனதளவுல தைரியமா, தன்னம்பிக்கையா, புத்துணர்வா இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை சொல்லுது. ஆளுமை, அதிகாரம், செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து சற்று முன்னேற்றம் அடைவதற்குண்டான செயல்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. மாற்றத்தால் வளர்ச்சியை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டாகும் மாற்றத்தால். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததான் கடகராசி. கடகராசி என்பவர்களுக்கு சற்று நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. கையில தான் காசு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு விரைய செலவுகள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நல்ல சூழல்ல இருந்துருக்கீங்க. என்ன நல்ல சூழல் அப்படின்னா என்ன நல்ல சூழல் அதை அப்படி சொல்றோம் அப்படின்றது காரணம், சுப செலவுகளை செய்வீங்க. அதுதான் ஒரு நேரம் அதை பயன்படுத்தக்கூடிய விஷயமா இருந்தாலும் அது சுபமான காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும். அப்போ முடிந்தளவு பாருங்க, உங்களுடைய தேவைகளை அறிந்து உங்களுக்கு லாங் டைம் என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த பொருட்களை வாங்க வேண்டிய ஒரு சிந்தனை மட்டும் இன்றைய நாள் இருந்தால் போதும். தந்தை வழி உறவுகள் மூலமாக தேவையில்லாத மருத்துவ செலவுகளும் அலைச்சலும் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ தந்தை வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் எட்டவே இருங்க அப்படிங்கிறது சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய
ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். இதற்கு முன்பு எப்படியோ எந்த காரியமும் எந்த அமைப்புகள்லையோ தடையாயிட்டு போகுது, அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். இன்று நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் எதை செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே மாறும். கண்டிப்பாக சாதகமாக மாறிடும். தன்னம்பிக்கை, தைரியம் துளிர்விடக்கூடிய ஒரு அமைப்பு. கூடவே உங்களுடைய திட்டம், சிந்தனை எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல். ஆனால் இங்கே என்ன பண்ணுவோம் தெரியுமா சிம்மம்? அந்த திட்டத்தையும் சிந்தனையும் உங்களுடைய எனர்ஜியையும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, ஜாலியாக பொழுது கழிக்கிறதுக்கு பயன்படுத்திடுவோம். ஸோ அந்த இடத்துல கவனமாக இருந்து உங்களுடைய வளர்ச்சிக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளும் திட்டங்களும் வெற்றியை தரும். எப்படி முயற்சி எடுத்தாலும் வெற்றியை தரும். வளர்ச்சிக்காக அந்த முயற்சிகளை எடுங்க. ஸோ இது டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்மளுக்குள்ள நம்மளே ஒரு கடிவாளத்தை போட்டுட்டு வளர்ச்சியை நோக்கி போனீங்க அப்படின்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். பொருளாதாரத்திலையும் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துரும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசி என்பவர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், ப்ரெஷர் எல்லாமே குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுதான். டென்ஷன், ப்ரெஷர் எல்லாமே இருக்கு. அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக லாபத்தோடு முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. நினைத்த காரியம் அலைச்சலுக்கு பின் கச்சிதமாக நடந்தேறும். நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு. கண்டிப்பாக கிடைச்சிடும். நல்ல மாற்றம் உண்டாகும். காரிய வெற்றி உண்டு கன்னிக்கு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததான் துளாராசி. துளாராசிக்கு உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படும் விதமாக உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல். நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க்லோடு கொடுப்பாங்க. பொறுப்புகள் அதிகரிக்கும். நம்மளுக்கு கீழே ஒரு 10 பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம்தான். அதே போல் உங்களுடைய செயலுக்குண்டான அங்கீகாரம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பயணத்தால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. மேலதிகாரிகள் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தந்தை வழி உறவுகள் மூலமாக ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்தது விருச்சிக ராசி. தொழில் சார்ந்த விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து நிதானமாக எடுத்து வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம சரியாகவே நடந்துக்கிட்டாலும் சரியான விஷயங்களை செய்தாலும் அதில் சின்ன சின்ன குறைகள் இருந்தால் அதை பெருசுபடுத்தி பேசி நம்மளை கொஞ்சம் நோஸ்கட் பண்ண வேண்டிய ஒரு சூழலில் கூட இருக்கிறவங்களே இருப்பாங்க. ஏன்னா நம்மளை கீழே தள்ளி அவங்க மேலே போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. முக்கியமாக மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக இருங்க. தந்தை வழி உறவுகளெல்லாம் கொஞ்சம் மன அழுத்தம் வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. எந்த ஒரு காரியம் செய்தாலும் 1க்கு 10 தடவை யோசிச்சுட்டு நிதானமாக செயல்படுறது நல்லது. மேலும் உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய துர்க்கையம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவி இடையே நல்லதொரு அந்யோன்யம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை சற்று உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால ஈகோ பிரச்சனைகள்லாம் வர்ற மாதிரி இருக்கும். நான் பண்ணிட்டு உன்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டாக பேசுறது கூட ஈகோவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை நல்ல லெவலில் இருந்தாங்களோ அவங்கள பார்த்து அப்ரிசியேட் பண்ணணுமே தவிர ஈகோ பண்ணக்கூடாது. ஈகோ பண்ணுறதுனால தொந்தரவுகள் சின்ன சின்னதாக இருக்கும். மேலதிகாரிகள் மூலமாக நல்லதொரு ஆதாயம் உண்டாகும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் உண்டு. பயணத்தால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல சூழல். வியாபாரம் விருத்தியாகும். வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததான் மகர ராசி. மகர ராசி என்பவர்களுக்கு செய்யக்கூடிய வேலையில் அதிகப்படியான டென்ஷன் ப்ரெஷர் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் உண்டு. தாய் வழி உறவுகள், அதாவது தாய் மாமன் வழி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத சச்சரவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல். நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள், மேலதிகாரிகள், வயது மூத்த நபர்கள்கிட்ட தேவையில்லாத எதிர்ப்புகளை உருவாக்கிடுவோம். நம்மளுடைய செயல் தான் அதுக்கு காரணம்.
தேவையில்லாமல் எதிர்ப்புகள் உருவாக்கிடுவோம். ஸோ அப்போது வயது மூத்த நபர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக போகிறது நல்லது. தேவையில்லாமல் எதிர்ப்புகள் உருவாக்க வேண்டாம். ஆனால் எதிர்ப்புகள்னு வந்ததுக்கப்புறம் மகரம் இன்னைக்கு ஜெயிச்சிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எதிர்ப்புகள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மகரம் ஜெயிச்சிடும். உணவில் கவனம் தேவை. காய்ச்சல் தலைவலி சற்று வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்குது. ப்ரிகாஷனாக இருந்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததாக கும்பராசி. மனதிற்கு பிடித்தது போன்ற பலவிதமான விஷயங்களை ஒரு சேர்த்து திட்டமிட்டு செயல்படுத்தி காட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. திட்டமிட்ட காரியங்கள் இறுதியில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பு. கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் நீங்கி 2 பேர்த்துக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் இன்றைய நாள் நீங்கள் சந்திக்கலாம். வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும். வியாபாரம் விருத்தியாகக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தைகள் மூலமாக நல்லதொரு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல். என்ன திட்டம் போட்டாலும் அது ஃபைனலாக வெற்றியை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததான் மீனராசி. மீனராசி என்பவர்களுக்கு தாய்வழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத சங்கடங்களும் சலிப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். வண்டி வாகனத்தில் நிதானம் வேணும். சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்லையும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா பழைய சாதம் பழைய பொருட்களை சாப்பிட்றதுனால, ஒரு பாக்கெட்டில் அடைச்சி வச்ச பொருட்களை சாப்பிட்றதுனால வயிறு உப்பசம் வயிறு பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. நீங்கள் என்ன தான் திறமையாக வேலை செஞ்சாலும் உங்களை மேலதிகாரிகள் கொஞ்சம் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்க பேசுகிறதுல இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டு உங்களுடைய வேலைகளில் கண்ணும் கருத்துமாக இருந்து உங்களுடைய வேலைகளை செய்யுங்க. கண்டிப்பாக வெற்றி உண்டு. தொழில் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது. முக்கியமாக கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை தவிர்த்துருங்க. அதுக்குண்டான நாள் இன்னைக்கு கிடையாது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. தனவரவை அடையக்கூடிய ராசிகள் இன்றைய நாளில் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா முதல்ல ரிஷபராசி, இரண்டாவதா சிம்மராசி. சிம்மராசிக்கு ரிஷபத்தை விட மேன்மையான பலன்கள் இன்னைக்கு. ரிஷபத்துக்கும் நல்ல ஒரு பொருளாதார அமைப்புகள் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அதே போல கடகராசிக்கு வருமானம் இருந்தாலும் அதே அளவுக்கு செலவுகள் இருக்கும். செலவுகளை குறைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லுது. அப்போ ரிஷபமும் சிம்மமும் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விருச்சிக ராசி முதன்மையாக சொல்லக்கூடியது விருச்சிக ராசி. அடுத்ததாக சொல்லக்கூடியது மகரம். 2 ராசிகளுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்க்கை வளமுடன். திருச்சிற்றம்பலம்.